எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஹேண்ட்ஸ் ஆன். இன்றைக்கி நம்ம சாரீஸ் ட்ரெஸ்ஸில் எல்லாம் நிறைய டிசைன்ஸை பார்த்துருப்போம். அதிலும் முக்கியமாக ஃபேன்சி சாரீஸில் எல்லாம் நம்ம கையில் கூட வரைய முடியாத டிசைன்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, இந்த டிசைன்ஸ் எல்லாமே நம்ம கலைடாஸ்கோப்லேருந்து தான் எடுக்கிறாங்க. இந்த கலைடாஸ்கோப்பை பற்றி பல பேர் தெரிஞ்சிருப்பீங்க, ஆனால் சிலருக்கு புதுசாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த கலைடாஸ்கோப்பை பற்றி தான் இந்த வீடியோ முன்வைக்க பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி இயங்குது, அதை ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கலைடாஸ்கோப் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஊதுபத்தி அட்டை ரவுண்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அட்டை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து கிராக்கர்ஸ் கொடுத்தது, அந்த அட்டையை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் 2 மூடி இருந்துச்சு, ஓகேவா. இது 2 ஃபிட் பண்ணுற மாதிரி நமக்கு மூடி இருந்துச்சு, அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நமக்கு அக்ரலிக் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க, அக்ரலிக் மிரர் இது பேர். ஸோ இந்த அக்ரலிக் மிரர் நமக்கு சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த அக்ரலிக் ஷீட், இந்த எண்ணெய் தாள் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு, ஸோ அது ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ ப்ளஸ் கொஞ்சம் வளையல், ஸ்ட்ராஸ் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருள். இதை வச்சு தான் நம்ம கலைடாஸ்கோப் செய்ய போகிறோம். ஸோ வாங்க செய்யலாம். இந்த மிரர்ஸை ஒன்றுக்கு ஒன்று 30 டிகிரி வச்சு ஒரு ட்ரையாங்கிள் வர மாதிரி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஃபிட் பண்ணிக்கணும். ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் கம் போட்டோ அல்லது செல்லோட்டோ போட்டோ ஒட்டிக்க வேண்டியதான். ஒரு சிம்பிளான ஒரு கலைடாஸ்கோப் செஞ்சிட்டோம். ஸோ இந்த கலைடாஸ்கோப்பு தான் நீங்கள் கடையில் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் முடிஞ்சால் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எப்படி செயல்படுது அப்படிங்கிற ஒர்க்கிங் பிரின்சிபலை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இப்போது கலைடாஸ்கோப் எப்படி படங்கள் உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்க. இந்த டிசைன்ஸ்லாம் எப்படி கிரியேட் ஆச்சுன்னு இப்போது பார்க்கலாம். இந்த கலைடாஸ்கோப் உள்ளார பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த 3 மிரர் இருக்குங்க இல்லையா, 3 மிரரை நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஒரு முக்கோண சைஸில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம முக்கோணம் மாதிரி 3 மிரரை கொண்டு போய் வச்சுருக்கோம். ஸோ இந்த முக்கோணம் மாதிரி 3 மிரர் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று 30 டிகிரி ஆங்கிளில் இருக்கும். நம்ம இதில் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி வளையல்கள், சின்ன சின்ன வளையல்களை உடைச்சி நம்ம உள்ளார போடும் பொழுது ஒரு வளையலில் படுற அந்த உருவம் வந்து இந்த ஒரு மிரரில் பட்டு திரும்பவும் என்ன பண்ணும், அந்த பிம்பம் இன்னொரு மிரரில் படும், திரும்பவும் அது ரிஃப்ளெக்ட் ஆகி இன்னொரு மிரரில் படும். 3 கண்ணாடிகளுமே மாறி மாறி என்ன பண்ணுன்னா எதிரொலிக்கும். ஸோ அந்த மாதிரி மாறி மாறி எதிரொலிக்கிறதுனால இதில் பன்முக எதிரொலிப்பு நடக்கும்.
ஓகேங்களா? ஸோ இந்த பன்முக எதிரொலிப்புனால நம்ம திருப்ப திருப்ப அந்த அந்த கண்ணாடி வளையல்கள் எல்லாமே மாறி மாறி விழும். சாரி மாறி மாறி விழும்பொழுது ஒவ்வொரு அடி விழும்பொழுதும் அது 3 உருவங்களா நமக்கு கிடைக்கும். அந்த 3 உருவங்களும் ஒன்றிணைந்து நமக்கு ஒரு அழகான உருவமா கிடைக்கும். ஸோ இந்த பிரின்சிபல் பிரகாரம் தான் இந்த கலைடாஸ்கோப் இயங்குது. இதுதான் நம்ம சிம்பிளா செஞ்ச கலைடாஸ்கோப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.